ஒரு அற்புதமான தமிழ் படத்துடைய திரைக்கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இன்று வெளியீடு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இங்கிலீஷில் பேசுகிறதா தமிழில் பேசுகிறதா அப்படின்றது சில பேருக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய ரசிகன் நான் தான் அப்படின்றதுனால சசி என்னை கூப்பிடல. என்னுடைய படத்தில் தமிழ் படத்தில் நிறைய இங்கிலீஷ் வசனங்கள் வரும், அதனால என்னை கூப்பிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. நிறைய பேசலாம், எனக்கு உண்மையில நிறைய பேசணும் அப்படின்னு தோணுது இந்த படத்தை பற்றி. பட் நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆனந்தவின் இன்டர்வியூவில் சுப்பிரமணியபுரத்தை பற்றி பேசி சசி எனக்கு ஃபோன் பண்ணி இன்னும் நீங்கள் மட்டும் தான் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இந்த படம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, இதோடைய மேக்கிங் ஸ்டேஜஸ்லேயே ரஜீவன் எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்லுவார். அவருடைய அசிஸ்டன்ட் ரெம்போன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணார். அப்போ ஆடியோ லான்ச்சுக்காக சசி என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து என்னை இன்வைட் பண்ணார். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சில் வந்து நான் ரொம்ப அசந்து போனது வந்து அந்த கண்கள் இரண்டால் சாங், அந்த சாங்குடைய பிக்சரைசேஷன், அந்த சாங்குடைய ஸ்ட்ரக்சரே, அந்த சாங்குடைய அந்த காம்போசிஷனே வந்து அந்த டைமில் ப்ளஸ் ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு சாங் நான் கேட்டதில்லை. நானும் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் அந்த சாங் இருக்கும். அந்த சாங்குடைய பிகினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரணமோட பிகினிங் மாதிரி அந்த சாங் இருக்கலாம். ஸோ அந்த சாங் என்னை அவ்வளோ பாதிச்சது. அந்த சாங் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே நான் சொன்னேன், இந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டாக வரும் அப்படின்னு நான் சொல்லி தாமரைக்கு நான் ஃபோன் பண்ணி நிறைய பாராட்டு நான் சொன்னேன். தாமரை எக்ஸ்ட்ரானரியாக இந்த சாங் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு புது ஃபீல் இருந்தது. அந்த படம் நான் ஆக்சுவலாக தியேட்டரில் உடனே நான் பார்க்கல, ஏன்னா வாரணமாயிரம் ஷூட்டில் நான் இருந்தேன். சசி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஷோ இருக்கு, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நானும் செல்வராகவனும் 4 ஃப்ரேம்ஸில் இந்த படத்தை பார்த்தோம். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நான் போய் இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது பரத்வாஜ் ஆனந்த் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மார்ட்டின் ஸ்கார்சேசி வந்து மதுரைக்குள்ள வந்து ஒரு படம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு இந்த படத்தில் தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸா, கிரிட்டியா, டார்க்கா, ஃபெஸ்டிவிட்டிஸ், லவ், ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. உண்மையிலே நான் மார்ட்டின் ஸ்கார்சேசியோட மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து மதுரைக்கு வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணி பண்ணியிருப்பாரு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் வந்து ஒரு வெட்டரன் டிரெக்டர். பட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நான் பொறாமப்படல.
I want to make a good film. அவ்வளோதான். I want to retain that innocence till my last film, till our last film. நாங்கள் கடைசி வரைக்கும் we want to sustain that innocence. அதை தாண்டி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தேங்க்யூ மிஸ்டர் ஆனந்த் பாண்டியன் அண்ட் மிஸ்டர் ராகேஷ் அண்ட் Bharatwaj sir and each and every person who involved to make this book come here to keep Subramaniapuram alive. Thank you so much.